ஹாய் ஆல். எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னிஷன் தேவைப்படுது. ஏதாவது ஒரு விஷயத்தில். ஒரு குழந்தையா இருந்தால் படிக்கிறதில் ரெக்கக்னிஷன் தேவை. ஒரு பெரிய ஆளாக இருந்தால் நான் இந்த வேலைக்கு போகிறேன், இந்த ஜாபில் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ரெக்கக்னிஷன் தேவைப்படுது. அதே இது ஒரு மேரேஜ் ஆன ஒரு பொண்ணுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒன்று நான் செய்யணும், நான் நல்லா சமைக்கணும், எனக்கு அந்த ரெக்கக்னிஷன் வேணும், நான் குழந்தைங்கள நல்லா பார்க்குறேன், நல்லா படிக்க வைக்கிறேன், அந்த ரெக்கக்னிஷன் எனக்கு வேணும். ஏதோ ஒன்று செஞ்சு அந்த ஐடென்டிட்டி ரெக்கக்னிஷன் நம்மளை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே நமக்கு உண்டு. இது ஏன் அப்படின்னா, நமக்குள்ள நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்ஸ் ஏதாவது நம்மளை ஃபுல்ஃபில் ஆக்கிராதான்னு நம்ம தேடுறோம். இது ஒரு தேடல் தான். ஏதாவது இது நமக்கு இது பண்ணிடாதா, இது என்னைய பெரிய ஆளாக்கிறாதா, இப்படி நான் நடுவில் நிற்க என்னைய சுற்றி எல்லாரும் என்னைய பார்த்து கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணுறப்ப எனக்கு அது கிடைச்சிடாதான்னு நினைக்கிறோம். ஆனால் இதில் எதுவுமே அது கிடைக்கிறது கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா நமக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் ஆகிறப்ப நம்ம இதெல்லாம் தேடி போக மாட்டோம். இதெல்லாம் நமக்கு தானாக கிடைக்கும். அது இன்னும் நமக்கு புரியலை. ஃபஸ்ட்டு நமக்குள்ளே அலைன் ஆகிட்டு தான் நம்ம அடுத்ததை தேடி போகணும். அடுத்ததை தேடி போகிறோமோ இல்லையோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்ப நம்மளே சரண்டர் ஆகி அதெல்லாம் நம்ம ஏற்றுக்குவோம். அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும், இது கிடைச்சா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த அப்ரிஷியேஷன் எனக்கு வேணும், இந்த ரெக்கக்னிஷன் எனக்கு வேணும்னு நம்ம தேடி போக போக அது கிடைக்கும். கிடைக்காமலாம் இருக்காது. ஆனால் ஒரு முழுமையான சந்தோஷம் அதில் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு இதை செஞ்சிருவீங்க, அச்சீவ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைச்சிரும். ஆனால் அடுத்த நாள் என்ன செய்வீங்க? சரி, இதை விட பெருசாக எனக்கு ஒன்று செய்யணும், இதை விட பெரிய அப்ரிஷியேஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். இது எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு வெளியே இல்லை, நமக்கு உள்ளே இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு வேக்குவம் இருக்குது, ஒரு வெறுமை இருக்குது. அந்த வெறுமையை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அது அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைச்சிடாது வெளியே ஓடுறப்ப. அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக லைஃப்பில் எதுவும் சாதிக்கக்கூடாதா, அது எல்லாமே செய்யணும். அது எப்படி எதுவுமே செய்யாமல் இருக்க முடியும் லைஃப்பில்? நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லையா? பண்ணாதானே நல்லது, நமக்கு நல்லதோ இல்லையோ. யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக ஏதாவது செய்யணும். அதில் எல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை அலைன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே போகிறப்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போகக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ சாதனை பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகும். எய்தர் இந்த மாதிரி கேரியரை நோக்கி ஓடுறப்போ உங்கள் ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம். இது சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று விட்டு கொடுக்கணும்ல அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எதை விட்டு கொடுக்கணும்லாம் தேவையில்லை. நம்மளால் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும், நம்ம உள்ள பேலன்ஸ்டாக இருந்தோன்னா. இது இது எப்படி சொல்கிறது, அப்படியே இது ஆரம்பத்துலேருந்து அப்படியே சின்னதாக ஆரம்பிக்கும். இதை செய்வோம் அதை செய்வோம்னு அது அப்படியே நம்மளை அறியாமல் அது பெருகிக்கிட்டே போகும். இதுவும் தாட்ஸ் மாதிரி தான், நமக்கு எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுருக்கிறப்ப நமக்கு உண்மையிலேயே நிறையா அபண்டன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.